தமிழ்நாட்டுல ஒரு மானம் உள்ள தமிழ் ஆளல, ஒரு மானம் உள்ள தமிழ் ஆளல்ல. அதனால நீ விளையாட்டு காட்டிட்டு இருக்க. உனக்கு வாழ்றதுக்கு 2 ஸ்டேட் இருக்குதா? உனக்கு வாழ் 2 ஸ்டேட் இருக்கு. தெலுங்கானா ஒண்ணு இருக்கு, தெலுங்கு தேசம் ஒண்ணு இருக்கு, ஆந்திரா ஒண்ணு இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு, இந்த தமிழ் பூமி. உனக்கு ஒரு பிரச்சனை, நீ ஓடி போயிருவ. எங்க ஓடி போயிருவ? ஆந்திராவுக்கு ஓடி போயிருவ. நாங்க எங்க போவோம்? அப்ப இந்த மலைகளையும் இந்த வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த இந்த நம்முடைய சட்டமன்றத்தில் அப்பாவும் சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு, சபாநாயகர். சபாநாயகர் தொகுதி என்னுடைய சொந்த தொகுதி தான். ஆனா நான் இப்ப குளத்தூர் தொகுதி தான் என்னுடைய சொந்த. மலைகளை உடைச்சு கொண்டு போயிட்டு இருக்கான். அப்பாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இந்த போற வர இடத்துல எல்லாம் அப்பாவை துரத்தி அடிக்கானுவ. இந்த திமுக கட்சி நிறைய வேட்பாளர்கள் போற இடம் துரத்தி அடிக்கிறாங்க. ஏன்? ஆளு கட்சி தானே, மக்கள் ஆதரவு நிக்க வேண்டியது தானே. எனவே எங்கள் அன்பு தாய் தமிழ் உறவுகளை, கொளத்தூர் சட்டமன்ற வாக்கு செலுத்த காத்திருக்கக்கூடிய ஒரு நெஞ்சார்ந்த நிமிரோட ஒரு மத சார்பற்ற ஆட்சி ஒழிக்கப்படணும்னா நீங்க ஆதரிக்க வேண்டிய சின்ன விவசாய சின்னம். இந்த பிஜேபி வந்துரும் சொல்லிட்டு இந்த பூச்சாண்டி காட்டி இந்த திமுக நம்ம தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. கடந்த 5 வருஷத்துல இந்த கோத்தூர் செய்தியில் என்ன நடந்திருக்கு? ஒரு 4 கட்டிடங்களை கட்டியிருக்கிறாங்க. 4 கட்டிடம் கட்டி பெரியார் ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்கிறாங்க. ஒத்துக்கிறோம்பா. ஆனா ஒரு 8 மணிக்கோ ஒரு 9 மணிக்கோ ஒரு அவசர சிகிச்சைக்காக பெரியார் ஆஸ்பத்திரி போனா என்ன சொல்றாங்க? நீங்க ஸ்டான்லி போங்க. இன்னொரு என்ன சொல்றா? நீங்க அங்க என்ன ஆஸ்பத்திரி? அது சென்ட்ரல் ஆஸ்பத்திரி போங்க. அப்ப புடுங்கிறதுக்கா இவ்வளவு பெரிய கட்டிடம்? சொல்லுங்கப்பா, இவ்வளவு பெரிய கட்டிடம் எதுக்குப்பா? பெரியார் நகர் இந்த ஆஸ்பத்திரியில இவ்வளவு பெரிய கட்டிடம் எதுக்கு? ஒரு 24 மணி நேரமும் ஒரு மருத்துவம் கொடுக்க முடியாத கட்டிடம் எதுக்கு? அப்ப படம் காட்டுறது நாங்க பெரிய மருத்துவத்தை கட்டிட்டோம், பெரிய கட்டிடத்தை கட்டிட்டோம். இந்த ரெட்டேரி சந்திப்புல ஒரு குளிர் சாதனம் ஊட்டப்பட்ட ஒரு காத்திருப்போர் ஒண்ணு கட்டிருக்காங்க. 49 லட்சமா ஒழுங்கா கூட்டி கழிச்சு பார்த்தா 15 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்காது. இப்படிதான் ஒவ்வொரு திட்டங்களும். இங்க பக்கத்துல ராஜ தோட்டத்துல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிருக்காங்க. நல்ல உள்ள போய் பாருங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்க எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாம் திமுக கட்சிக்காரங்க. இந்த ரமணா நகர்ல ஒரு குடியிருப்பு இருக்கு, அங்க எத்தனை பேர் இருக்கா? எல்லாம் திமுக கட்சிக்காரங்க. இந்த பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்ட்ல கடை கட்டி கொடுத்திருக்கான். அந்த கடையில யாருக்கு கொடுத்திருக்கா? எல்லாம் திமுக கட்சிக்காரங்க. திருவிக்க நகர்ல எல்லாம் திமுக கட்சிக்காரங்க. நம்ம தமிழ்நாட்டு திமுக கட்சிக்காரன் மட்டும்தான் இருக்கானா? எனவே எங்கள் அன்பு தாய் தமிழ் உறவுகளே, தயவு செய்து சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு உங்களுடைய உரிமை. அந்த உரிமையை நீங்க ஒரு தடவை தப்பா பயன்படுத்திட்டீங்கன்னா 5 தடவை 5 வருஷம் நீங்க எவனோ ஒருத்தருக்கு அடிமையா இருக்கணும். அவன் இந்த தமிழ்நாட்டுக்காரன் எந்த பிரச்சனை இல்லைங்க. ஒரு தமிழ் மண்ணை நேசக்கூடிய பிரச்சனை கிடையாது. எனவே ஒரு இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கூடிய ஒருவர் இந்த தமிழ்நாட்டில் முதல்வர் ஆகணும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்ன விவசாய சின்னம். அந்த வாக்களிக்கக்கூடிய எந்திரத்தில் வரிசையில் 3 கூடிய சின்னம். நல்ல புரிஞ்சுங்க. கடந்த 15 வருஷமா எந்த அரசியல் கட்சியோட உதவி இல்லாம தன்னிச்சையாக தேர்தலை சந்திச்சு வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கிற ஒரே கட்சி இந்த இந்திய அரசியல் வரலாற்று ஒரே கட்சி எதுனா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற யாராவது சொல்ல முடியுமா? திமுக எங்க இருந்து வந்துச்சு? திராவிட கழகம் கூட ஒரு கழகத்தில் வந்துச்சு. அதிமுக எங்க இருந்து வந்துச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்துச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு தமிழ் தேசிய பிள்ளையோட உயிர் மூட்டல் வந்துச்சு. எனவே சிந்தாமல் உங்கள் வாக்குகளை எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்குங்கள். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அருமை சகோதரர் சவுந்தரபாண்டி அவர்கள் வாக்களிக்கூடிய எந்திரத்தில் வரிசையில் 3 கூடிய சின்னம் விவசாய சின்னம். மறவாமல் வாக்கு செலுத்துங்கள். உங்கள் உரிமையை நிலைநாட்டுங்கள்.